அவைக்க கட்சிக்கு எதுக்கு நேற்று இவ்வளோ பஞ்ச் டைலாக் பேச வேண்டிய விஜயே கம்முன்னு இருந்தார். நேற்று எதுவும் பஞ்ச் டைலாக்லாம் சொல்லல. தொட்டு பாடுறா என் தலைவனை, தொட்டுருவியா? தொடுறேன்னு சிபிஐ தொட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் தேவையில்லாத சவால் சார். நேற்று பேசியதில் அருண்ராஜ் தான் பாயிண்டடா பேசினார். அவருக்கு இந்த திராவிட இயக்க பாரம்பரியத்தில் வந்த மாதிரி அவர்களே தெரியுமா அப்படின்லாம் பேச தெரியல. பாயிண்ட்டை பேசினார். கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு நீ எங்களுக்கு சொன்னீங்க. நேரு கண்டிஷனை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் மாட்டிருக்க மாட்டார் என்று பேசினார். ரொம்ப முக்கியமாக டிஜிபி அப்பாயின்மெண்ட்டை பற்றி பேசினார். இதுதான் வேணும். ஃபுல் டைம் டிஜிபி போடுறதை விட உங்களுக்கு வேற என்னங்க வேலை? அது கூட போடாதனால தான் இன்னைக்கு இவ்வளோ பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு என்று அருண்ராஜ் சுட்டி காட்டினார். அது போல பாயிண்ட்டை பேசுங்க. நான் யார் தெரியுமா? நாங்களா பயந்துக்கிட்டு ஓடணும்னா ஓடுனாங்க அவங்க கட்சி நிர்வாகிகள். அதான் உண்மை. முக்காவாசி பேரோட ஃபோனு சுவிச் ஆஃப். புசியானதுங்கயா உங்க கட்சியோட ஜெனரல் செக்ரட்டரிங்க. ஏன் தாடியோட வந்த அப்படி ஓடல நீங்க? எனக்கு தெரிந்து ஒரு சில நிர்வாகிகளை தவிர அத்தனை பேரும் தலைமறைவு. இதான் உண்மை. நான் தான் சொன்னேன், வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து வெளில போனாங்கன்னு சொன்னேன். உங்களோட தைரியம் என்னன்றது தெரியாது. எதுக்கு உங்களுக்கு இந்த சவடாலு? உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கலைன்னா பேசுவீங்களா நீங்க இப்படி? அது கூட பரவாயில்லைங்க சார். அவரே அப்ஸ்காண்டு அப்படின்னு தான் கோர்ட்ல போலீஸ் சொல்லியிருக்காங்க சார். புரட்சி வெடிக்கும்னு சொன்ன ட்விட்டுக்கு போய் இங்க உத்தராகண்டில் போய் உட்காந்துருக்கீங்க. உத்தராகண்ட் ஏர்போர்ட்ல மைக்கு போட்டாங்கல்ல, ஏஎன்ஐ தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். மைக்கு போட்டாங்கல்ல, சொல்ல வேண்டியதானே? அன்னைக்கு இந்த பஞ்ச் டைலாக் தொட்டுப்பார் என் தலைவனை. அன்னைக்கு எல்லாம் தலைமறைவு.